வாக்காளர் பொதுமக்களே, என் உயிரின் உயிரான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் உளுந்தூர்பேட்டையில் வாக்கு சேகரித்து பின்னர் திருக்கோவிலூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருச்சிற்றம்பலம், வானூர் ஒன்றியம், வானூர் ஆகிய இடங்களில் எல்லாம் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்துவிட்டு இங்கே வந்து சேருவதற்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது. மாண்புமிகு அமைச்சர், நம்முடைய பாசத்திற்குரிய அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்கள் ஏறத்தாழ 1 மணி நேரம் உங்களுடைய வாக்கு கேட்டிருக்கிறார். ஒரு விடுதலை சிறுத்தையை போல முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார். அவருக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் போன முறை திண்டிவனம் தொகுதியில 22,000 வாக்குகள் அதிகமாக பெற்றோம், அது இப்போது 3 மடங்கு பெருக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் 66,000 வாக்குகளாவது, குறைந்தது 70,000 வாக்குகள் நம்மை எதிர்த்து போட்டியிடக்கூடியவர்களுக்கு கூட, போட்டியிடக்கூடியவர்களை விட அதிகமாக பெற வேண்டும் என்று அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் கூறியிருக்கிறார். இப்படி 6 தொகுதியிலும் எடுத்துக்கொண்டால் போன முறையை விட இந்த முறை அவர் 3 மடங்கு அதிகமாக ஏறத்தாழ 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் விருப்பம். சோதர்களே, இந்த முறை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 2 தொகுதிகளிலும் பானை சின்னத்திலே நின்று வெற்றி பெற்று அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று வாழ்த்தி வழியனுப்பி வைத்திருக்கிறார். இத்தனை காலம் நாம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை ஒரு முறையாவது பெற்று இது ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி என்கிற தகுதியை எட்டிவிட வேண்டும் என்று 1/4 நூற்றாண்டு காலம் நாம் போராடி வந்திருக்கிறோம். 2009 அந்த வாய்ப்பு நமக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பெற்றது. ஸ்டார் சின்னத்திலே நாம் போட்டியிட்டோம். அப்போது நான் சிதம்பரம் தொகுதியில நட்சத்திரம் சின்னத்தில் ஏறத்தாழ 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முடிந்தது. அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வாழ்த்துக்களோடு அந்த வெற்றியை நாம் ஈட்டினோம். அப்போது இதே விழுப்புரம் தொகுதியில் நீதி அரசர் சாமிதுரை அவர்கள் நட்சத்திரம் சின்னத்திலே போட்டியிட்டார். ஆனால் மிக சொற்பமான வாக்கு 2000 ஓட்டு வித்தியாசத்திலே நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். ஒரு 1000 ஓட்டு, ஒரு பூத்துக்கு 1 ஓட்டு என்று எக்ஸ்ட்ரா போட்டிருந்தால் 1001 ஓட்டு கூடுதலாக பெற்றிருந்தால் நாம் 1 வாக்கு வித்தியாசத்திலாவது வெற்றி பெற்றிருப்போம். அப்போதே 2009 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக, சொந்தமான சின்னம் கொண்ட ஒரு கட்சியாக வலுப்பெற்றிருப்போம். அப்படி ஒரு நிலை 2009 கை நழுவி போனது. கை கெட்டியது வாய்க்கு கிட்டவில்லை என்பார்களே, அப்படி நமக்கு வெற்றி கைக்கு எட்டியது வாய்க்கு கிட்டவில்லை. இப்போது அந்த வாய்ப்பு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் அன்பு வாரிசு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களால் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 தொகுதிகளிலும் சிதம்பரம், விழுப்புரம் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும். அரசியல் கட்சிகளிலே பதிவு செய்யப்பட்ட கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சி என்று வகை உண்டு. பதிவு செய்யப்படாத கட்சிகளும் சுயேட்சையாக நிற்கிறார்கள்.
3 வகை உண்டு. தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்ட கட்சி, ஆனால் அங்கீகாரம் கிடைக்காத கட்சி. அதே போல பதிவு செய்யப்பட்டு அங்கீகாரம் கிடைத்து சொந்தமான சின்னத்தை பெற்றிருக்கிற கட்சிகள். திமுக அப்படி பல 10 ஆண்டுகளாக இது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறது, சொந்த சின்னத்தை பெற்றிருக்கிறது. அதுபோல நாம் 2006 இந்த கட்சியை பதிவு செய்தோம், ஆனால் இன்னும் அங்கீகாரத்தை பெறவில்லை. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க வேண்டுமானால் குறைந்தது 2 MP வெற்றி பெற வேண்டும், அல்லது 7 MLA வெற்றி பெற வேண்டும், அல்லது 6% வாக்குகளை பெற வேண்டும். இதெல்லாம் தேர்தல் ஆணையம் வைத்திருக்கிற விதிமுறைகள். நாம் ஏன் இன்னும் கூடுதலான இடங்களிலே நிற்க முடியவில்லை என்றால், நாம் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இன்னும் வலுப்பெறவில்லை. பதிவு பெற்ற கட்சியை தவிர அங்கீகாரம் பெற்ற கட்சி இல்லை. அதற்கான ஒரு வாய்ப்பை 2009 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நமக்கு வழங்கினார். அன்றைக்கு நாம் சரியாக சுற்றி சுழன்று பணியாற்றியிருந்தால், ஒவ்வொரு பூத்திலும் நீ ஓட்டு போட்ட பூத்திலேயே இன்னும் 1 ஓட்டு கூடுதலாக விழுந்திருந்தால், 2000 பூத்துகளிலும் இல்லாமல் ஒரு 1000 பூத்தில் 1000 ஓட்டு கூடுதலாக விழுந்திருந்தால், நீங்க 1 ஓட்டு தானே கேரளா நம்ம நினைக்கிறோம். அந்த 1 ஓட்டு, ஒரு பூத்துக்கு 1 ஓட்டு, அப்படி என்றால் 1800 பூத்துங்க, 2000 கிட்டத்தட்ட 2000 பூத்து MP தொகுதியில 1000 பூத்துல 1000 ஓட்டு விழுந்திருந்தால், ஒரு பூத்துக்கு 1 ஓட்டு, அன்றைக்கு நாம் வெற்றி பெற்றிருப்போம். ஒரு ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சி என்று நாம் அங்கீகாரத்தை பெற்றிருப்போம். அந்த வாய்ப்பை இன்றைக்கு மீண்டும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார் என்கிற போது, என் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அரசியல் கூடாது. வீட்டிலே சில பேர் சொல்லுவார்கள், நம்ம வீட்டுல 4 ஓட்டு, அண்ணன் திருமாவளவன் வந்து கேட்டார், அதனால 2 ஓட்டு பானைக்கு, 2 ஓட்டு வேற கட்சிக்கு சொல்லக்கூடாது. வீட்டிலே இருக்கிற 4 ஓட்டும் பானை சின்னத்திற்கே விட வேண்டும். தெருவிலே இருக்கிற அத்தனை ஓட்டும், ஊரிலே இருக்கிற அத்தனை ஓட்டும் பானை சின்னத்திற்கே விட வேண்டும். அப்படி பேச வேண்டும். இது ஒரு அருமையான வாய்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெற்றால்தான் நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைவரை வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரும்பாடுபட்டு அல்லும் பகலும் உழைத்து 3 ஆண்டு காலம் உண்ணாமல் உறங்காமல் ஓய்வின்றி உழைத்து உருவாக்கிய சட்டம் இருக்கிறதே, அரசமைப்பு சட்டம். அந்த சட்டத்தை பாதுகாக்க முடியும். அந்த சட்டத்திற்கு ஆபத்து, இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து என்பது ஒரு புறம், கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து என்பது ஒரு புறம், விவசாயிகளுக்கு ஆபத்து, தொழிலாளர்களுக்கு ஆபத்து, நெசவாளர்களுக்கு ஆபத்து, சிறு குறு தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவோருக்கு ஆபத்து, மீனவர்களுக்கு ஆபத்து. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியவில்லை, வேலை வாய்ப்பின்மை அதிகரித்து கிடக்கிறது. நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொன்ன மோடி இந்த 10 ஆண்டு காலத்தில் வாய் திறக்கவே இல்லை. இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் திரிகிறார்கள். வெளிநாடுகளிலே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை மீட்டு வந்து உங்கள் வங்கி கணக்கிலே ஒவ்வொருவருக்கும் தலா 15 லட்சம் போடுவேன் என்று வாக்குறுதி தந்த மோடி 10 ஆண்டுகளில் அதை பற்றி வாய்ந்திருந்து பேசவே இல்லை. அவரால் வளர்ச்சி அடைந்தவர்கள் 2 பேர் தான். ஒருவர் அதானி, இன்னொருவர் அம்பானி. உலக பணக்காரர்களின் வரிசையிலே 4வது இடத்திற்கு வந்திருக்கிற அதானி யார்? அப்பன் வீட்டு சொத்தையா முதலீடாக கொண்டு அவர் பெரும் முதலாளியாக வளர்ந்தார். ஒப்பாற்ற சொத்தில் இருந்தால் வளர்ந்தார். மோடியின் நண்பர் என்பதனால் வளர்ந்தார். குஜராத்திலே மோடி முதலமைச்சராக இருந்த போது தன்னுடைய நண்பர், ஒரே சமூகம், குஜராத்தி, ஒரே சாதி. அதனால் மோடி அந்த அதானி என்கிற நபருக்கு குறைந்த கட்டணத்திலே நிலம், குறைந்த கட்டணத்திலே மின்சார வசதி, வங்கி கடன், பல 100 கோடி, பல 1000 கோடி, இதையெல்லாம் வாரி வழங்கி அவர் ஒரு முதலாளியாக வளர்ந்து இன்றைக்கு பிரதமரானதும் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா ஒப்பந்த வேலைகளும் அதானிக்குத்தான். போர்ட்ரஸ் துறைமுகமா அதானிக்கு, ஏரோட்ராம் விமான நிலையமா அதானிக்கு, பவர் பிளான்ட், மின் உற்பத்தி
நிறுவனமா அதானிக்கு? அவர் செய்யாத தொழிலே இல்லை. நிலக்கரி சுரங்கம் அதானிக்கு, தங்க சுரங்கம் அதானிக்கு. இதற்காக வெளிநாடு முழுவதும் பயணம் செய்கிறார். அயல் நாடுகளில் போய் பிரதமர்களோடு ஜனாதிபதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதானிக்கு ஒப்பந்தம் பேசுவதற்காகவே ஆஸ்திரேலியா போய்விட்டு வந்தார். அதானி உனக்கு எனக்கு பாடுபடவில்லை, ஏழை எளிய இந்து சமூகத்திற்கு பாடுபடவில்லை. அவர் கண்விழித்து உழைப்பது, பாடுபடுவது, ஊர் உலகமெல்லாம் சுற்றி வருவது, மேடைகளிலே 2 மணி நேரம் பேசுவது எல்லாம் அதானி அம்பானி வளர்ச்சிக்குத்தான். தோழர்களே, அப்படிப்பட்ட அதானி கும்பல், அம்பானி கும்பல் இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். உலக பணக்காரர்கள் யார் யார் என்று வரிசைப்படுத்தினால் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, 4வது இடத்திலே அதானி. 4வது இடத்திலே அதானி. எப்படி வளர முடிந்தது? அரும்பாடுபட்டு உழைத்தாராம். மண்வெட்டி எடுத்து வரப்பு வெட்டினாரா, மண் வெட்டினாரா, கல்லுடைத்தாரா, ஏர் ஓட்டினாரா, விவசாயம் செய்தாரா, விறகு வெட்டினாரா, என்ன தொழில் செய்தார்? வேர்வை சிந்தி உழைத்தாரா, ரத்தம் சிந்தி உழைத்தாரா? எப்படி உலக பணக்காரர்கள் வரிசையிலே 4வது இடத்திற்கு அதானியால் வர முடிந்தது? அம்பானியால் 10வது இடத்திலே வர முடிந்தது. மோடியால் தான், நரேந்திர மோடியால் தான். ஏழை எளிய மக்கள் வாழ்வுரிமைக்கு இன்றைக்கு போராடும் நிலை. ஒரு இட்லி என்ன விலை? வடை என்ன விலை? தேநீர் என்ன விலை? காபி என்ன விலை? தீப்பெட்டி என்ன விலை? 1 லிட்டர் மண்ணெண்ணெய் என்ன விலை? 1 லிட்டர் டீசல் என்ன விலை? பெட்ரோல் என்ன விலை? 1 கிலோ அரிசி என்ன விலை? 1 கிலோ காய்கறி என்ன விலை? தக்காளி என்ன விலை? இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? ஜிஎஸ்டி வரி விதித்த மோடிதான் பொறுப்பு. வைர நகை வாங்கக்கூடியவர்களுக்கு 3% தான் ஜிஎஸ்டி. பால் பாயிண்ட் வாங்கக்கூடிய நமக்கு 18% ஜிஎஸ்டி வரி. 100 ரூபாய் கொடுத்து ஒரு பேனாய் வாங்கினால், 10 பேனாய் வாங்கினான், பேனா வாங்கினான், அதற்கு 118 ரூபாய் செலுத்த வேண்டும். 18 ரூபாய் கூடுதலாக வரி செலுத்த வேண்டும். சிறு குறு தொழில்கள் எல்லாம் நலிந்து போய்விட்டன. பொதுத்துறைகள் எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவில் இதுவரையில் நடந்ததே இல்லை. அயல்நாட்டு உணவு நிறுவனங்கள், பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள் இந்தியாவை சர்வாதிகார திசையை நோக்கி நகர்த்துகிறார் மோடி என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இதே அதானியை பற்றி ஹிண்டன்பர்க் அறிக்கை என்ற ஒரு அறிக்கை வெளியானது. அந்த அறிக்கையில பங்குச்சந்தை ஊழல் பல லட்சம் கோடி அதானி செய்திருக்கிறார். ஒரு மீடியா கூட அதை பற்றி பேசவில்லை. நாடாளுமன்றத்தில் பேசிய ஒரே காரணத்திற்காக மம்தா பானர்ஜியினுடைய எம்பி மொய்த்ரா என்பவரை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து, தகுதியிலிருந்து நீக்கி வெளியேற்றிவிட்டார்கள். அதானியை பற்றி பேசியதார். இன்றைக்கு இந்தியா முழுவதும் போதை மாத்திரைகள் சகல அனைத்து மாநிலங்களிலும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக கிடைப்பதற்கு யார் காரணம்? மோடி அரசுதான் காரணம். அதானி கும்பல் தான் காரணம். அதானி ஏர்போர்ட்டிலே பிடிக்கிறார்கள் போதைப் பொருட்களை. அதானி கடல் துறைமுகத்திலே பிடிக்கிறார்கள் போதைத் துறைமுகத்திலே. அதானியின் துறைமுகங்களின் வழியாகத்தான் அயல் நாடுகளில் இருந்து போதை மாத்திரைகள் வருகின்றன. போதை பொருட்கள் விற்பனையாகின்றன. கிராமம் கிராமமாக கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இது வெறும் வணிகத்திற்காக அல்ல, நீ இந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து போராடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, உன்னை போதையிலே வீழ்த்துவதற்காக சதித்திட்டம் தீட்டி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி இதுவரையில் இந்தியாவில் ஏற்பட்டதே இல்லை. உலக அரங்கில் ரூபாயின் மதிப்பு அதரபாதாளத்திற்கு போய்விட்டது. ஆகவேதான் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். ஏற்கனவே திமுக தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கிறது. அதிலே நாமெல்லாம் இருக்கிறோம். அந்த கூட்டணியில் உள்ள இந்த கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம்
இன்றைக்கு இந்தியா கூட்டணியிலும் இடம்பெற்றிருக்கிறோம். இந்தியா என்கிற பெயரிலேயே ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணி உருவாவதற்கு முதல் புள்ளியை வைத்தவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவருடைய பிறந்த நாள் விழாவில், என்னுடைய பிறந்த நாள் விழாவில் நாம் நடத்துகிற பல நிகழ்ச்சிகளில் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வெளிப்படையாக வேண்டுகோள் விடுத்தேன். அண்ணன் அவர்களே, உங்கள் பணி தமிழ்நாட்டு எல்லையோடு நின்றுவிடக் கூடாது. இந்தியா முழுவதும் பயணம் செய்யுங்கள். தோழமை கட்சி தலைவர்களை எல்லாம் சந்தியுங்கள். இந்த பிஜேபி பாசிச ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். அது உங்களால் முடியும், நீங்கள் செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக வேண்டுகோள் விடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்தியா கூட்டணி உருவாவதற்கு சிறுத்தைகளின் பங்களிப்பும் கணிசமான அளவிலே உள்ளது. இன்றைக்கு இந்தியா கூட்டணியிலே 28 கட்சிகள். அந்த 28 கட்சியிலே ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் நடந்து போனார். இரண்டாவது கட்டமாக பாரத் ஜோடோ நியாய யாத்ரா என்கிற பெயரில் மணிப்பூர், கிழக்கு வடகிழக்கு மாகாணம், வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று அங்கே பயணத்தை தொடங்கி மகாராஷ்டிரா, புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மண் மகாராஷ்டிரா மண்ணிலே வந்து முடித்தார். அந்த மகாராஷ்டிராவிலே, மும்பையிலே, குறிப்பாக தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தாராவியிலே நிறைவு விழா நடந்தது. அந்த நிறைவு விழாவிலே மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி, தளபதி ஸ்டாலின் ஆகிய இந்திய நாட்டு தலைவர்கள் எல்லோரும் அமர்ந்திருந்த முன்வரிசையிலே, முதல் வரிசையிலே விடுதலை சிறுத்தைகளின் பிரதிநிதியாக, லட்சக்கணக்கான பிரதிநிதிகளின் சிறுத்தைகளின் பிரதிநிதியாக திருமாவளவன் அமரக்கூடிய வாய்ப்பு. அங்கே 5 நிமிடங்கள் நான் உரையாற்றினேன். உலகமே பார்த்தது. அப்படி ஒரு அங்கீகாரத்தை இந்தியா கூட்டணியில் நமக்கு அளித்தவர் யார்? தளபதி ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு இந்தியாவிலே விரம்பிட்டு எண்ணக்கூடிய கட்சிகளில் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற ஒரு தகுதி ஏன் நாம் இணைந்திருக்கிறோம்? வெளியிலே இருப்பவன் வாய்க்கு வந்ததை பேசுவான். 2 கொடுத்துட்டாங்க, 3 கொடுக்கல, 4 கொடுக்கல, அப்படி சொல்றவன் எவனோ நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறவன் அல்ல. திமுக கூட்டணி உடைய வேண்டும் என்று விரும்புகிறவன். நமக்கு 3 வேண்டும் என்று கேட்டது உண்மை. 4 வேண்டும் என்று எழுதி கொடுத்தோம். 3வது வேண்டும், 3 தொகுதிகளாக வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் 2019 எப்படி நாம் பங்கு போட்டுக் கொண்டோமோ, தொகுதிகளை பகிர்ந்து கொண்டோமோ, அதேபோல் இந்த தேர்தலிலும் நாம் பகிர்ந்து கொள்வோம் என்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டார். போன முறையும் காங்கிரசுக்கு 10, இந்த முறையும் 10. போன முறையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2, இந்த முறையும் 2. போன முறையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு 2, இந்த முறையும் 2. என்றாலும் இன்றைக்கு நாம் ஏன் இந்த கூட்டணியில் நீடிக்கிறோம் என்றால், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் பிஜேபி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று விரும்புகிறார். விடுதலை சிறுத்தைகளும் பிஜேபி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏன்? மிக முக்கியமான காரணம், நான் முன்பு அடுக்கியதை போல வேலைவாய்ப்பின்மை என்பது ஒருபுறம் இருக்கலாம். சிறுபான்மை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான விருப்பு அரசியல் ஒரு காரணம், விலைவாசி உயர்வு ஒரு காரணம், சாதிவெறி மதவெறியை தூண்டுகிற அரசியல் ஒரு காரணம். இதையெல்லாம் விட முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. மிக முக்கியமான காரணம், ராகுல் காந்தி அவர்களும் சரி, நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்களும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, அதை இன்றைக்கு அழுத்தமாக சொல்லி வருகிறோம். அந்த காரணம் வேறொன்றும் இல்லை தோழர்களே. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். இதை இங்கு அன்றலை செய்ய வேண்டும், அடிக்கோடி இட்டுக் கொள்ள வேண்டும், நெஞ்சிலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். மோடி ஆட்சி தொடர்ந்தால் இந்திய தேசத்திற்கு ஆபத்துதான். ஆனால் எல்லாவற்றையும் விட மோடி ஆட்சி தொடர்ந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. அதை தூக்கி எறிந்து விடுவார்கள், அதை நீர்த்து போக செய்து விடுவார்கள். இதை நான் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து அடிவயிறு வலிக்க வலிக்க கத்தி கத்தி பேசிக்கொண்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஆந்திராவில் போய் பேசுகிறேன்.
கேரளாவில் போய் பேசுகிறேன், கர்நாடகாவில் பேசுகிறேன், தெலுங்கானாவில் போய் பேசுகிறேன். தெலுங்கானா முதலமைச்சர் கேசி ராவ் அவர்கள் டிஆர்எஸ் என்கிற கட்சியை பிஆர்எஸ் என்று மாற்றிய போது எனக்கு அழைப்பு விடுத்தார். நான் போயிருந்தேன். அந்த கூட்டத்தில் அவர்களின் செயற்குழு கூட்டத்திலே, தலைமை செயற்குழு கூட்டத்திலே நான் வேண்டுகோள் விடுத்தேன். பிஆர்எஸ் தலைவர் கேசி ராவ் அவர்களே, நீங்கள் வருகிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில், இது 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு, வருகிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரசோடு இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும். காங்கிரஸ் கூட அதை கேட்கவில்லை. திருமாவளவன் கேட்டான். ஏன்? பிஜேபி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே திமுக கூட்டணி இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது. திமுக தலைவர் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறார். அதிலே ஒரு அங்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நம்முடைய நோக்கம் ஜூன் 4ஆம் தேதி வாக்குகளை எண்ணுகிற போது பாரதிய ஜனதா தோல்வி, பாரதிய ஜனதா தோல்வி, பாரதிய ஜனதா தோல்வி என்று இந்தியா முழுவதும் செய்திகள் வரும். தமிழ்நாட்டிலே 40 இடங்களிலும் அதிமுக தோல்வி, பாரதிய ஜனதா தோல்வி, திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி. ரவிக்குமார் 2 லட்சம் வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார், 3 லட்சம் வாக்குகளில் முன்னிலையில் இருக்கிறார். சிதம்பரத்தில் பானை சின்னம் முன்னணியில் இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளிலும் இந்த ரிசல்ட், இந்த முடிவு வர வேண்டும். அப்போதுதான் பாரதிய ஜனதா ஆட்சியை, 10 ஆண்டு கால மிக மோசமான பாசிச ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை, ஜனநாயக விரோத ஆட்சியை தூக்கி எறிய முடியும். உள்ளூரில் இருக்கிற எடப்பாடியை எதிர்த்து நாம் இந்த தேர்தலை சந்திக்கவில்லை. உள்ளூரில் இருக்கிற அண்ணாமலை நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற இரட்டை இலை சின்னமோ மாம்பழ சின்னமோ நமக்கு ஒரு பொருட்டே இல்லை. மோடிதான் மக்கள் விரோதி, மோடிதான் இந்த தேசத்தின் விரோதி, மோடிதான் வீழ்த்தப்பட வேண்டியவர். பிஜேபி தான் மக்கள் எதிரி. தூக்கி எறிவோமா? வீட்டி காட்டுவோமா? வெற்றி காட்டுவோமா? அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போமா? அண்ணன் தளபதி அவர்களின் ஆசையை நிறைவேற்றுவோமா? நமது சின்னம், நமது சின்னம் சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம், புரட்சியாளர் அம்பேத்கரின் சின்னம், தந்தை பெரியாரின் சின்னம், முத்தமிழறிஞர் கலைஞரின் சின்னம், அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் சின்னம், அண்ணன் செங்கி மஸ்தான் அவர்களின் சின்னம், தோழர் ரவிக்குமார் அவர்களின் சின்னம், தோழமை கட்சிகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். தோழமை கட்சி ரிஸ்வான் அவர்களுக்கும் நன்றி. விடுபட்ட அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் நன்றி. நாளை காலை மரக்காணத்தில் வெற்றி வேட்பாளர் ரவிக்குமார் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் துவங்க உள்ளது. எனவே மரக்காணம் ஒன்றியத்தில் உள்ள நிர்வாகிகள், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், ஆசிரியர் கட்டர், தேர்தல் பொறுப்பாளர் அமரன் அவர்கள் அதை முன்னின்று ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் காலையில் வந்து பிரச்சாரத்தை துவங்குகிறேன். நன்றி, வணக்கம். பால் கத்தியில வந்தா அவர் போட்டு